எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜேஇஇ மேக்ஸில் 2026 கேட்ட செட்ஸ் அண்ட் ரிலேஷன் சம்ஸ் பார்ப்போம். கொஸ்டின் என்னன்னா, let a equal to 0, 1, 2, 3, etc. 9. Let R be a relation on A defined by இந்த ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, x, y belongs to R if only if modulus x minus y is a multiple of 3 given below are two statements. அதாவது ஏங்கிற செட்டில் 0, 1, 2, 3 etc. 9 வரைக்கும் கொடுத்துட்டு அந்த ரிலேஷன் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, x, y belongs to அந்த ரிலேஷனுக்குள்ளே இருக்கும்னா அப்படி எப்படி இருக்கும்னா, modulus x minus y is a multiple of 3 இப்படி இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, n of r ஆரில் இருக்கிற மொத்த நம்பர்ஸ் n of rனா என்ன, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஆர்னு சொல்லுமா. அப்போ n of r equal to 36ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ் 2 என்ன சொல்கிறாங்கன்னா, R is equivalence relation. அந்த ஆறுங்க ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கலாம், சொல்யூஷன் பார்க்கலாம். அந்த ரிலேஷன் R equal to ஏங்கிறது என்ன எடுத்துக்கிட்டோம், 0, 1, 2, 3 etc. 9 is defined by அந்த ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணாங்கன்னா, x, y belongs to R if and only if modulus x minus y is multiple of 3ங்களா. அப்போ x equal to y mod 3ன்னு சொல்லாங்களா. அதாவது modulus x minus y வந்து multiple of 3ல வரணும். அப்போ x equal to y mod 3ன்னு சொல்லாங்களா. சரி, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, அதில் எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 36ன்னு சொன்னாங்க. நம்ம பார்க்கலாம். த ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் ஆர், அதாவது 0, 3, 6, 9. அதாவது இந்த 3யை கேன்சல் பண்ணால் மாடு 3 போட்டோம்னா இங்கே 0வா. இப்போ 3 பண்ணால் 0, 3 பண்ணால் 0, 3 பண்ணால் 0, 0 வர்றது வந்து 0, 3, 6, 9 ஒரு 4 எலமெண்ட்ஸ் வந்துச்சு. அடுத்தது 1, 4, 7 இது எப்படி எடுத்திருக்காங்கன்னா, இப்போ நம்ம இங்கே 0 ஈக்குவல் டு 3 mod 3ல சொல்லலாமா. அதே 3 equal to 6 mod 3லே சொல்லலாம். அதாவது 3யோட மல்டிபிள்ஸ் வந்துச்சு. அடுத்தது நான் இப்போ 1 equal to 4ன்னு சொல்லலாம், அதாவது mod 3ல. ஏன்னா 1 equal to mod 3 கேன்சல் ஆகிட்டா மீதி, அதாவது 3 4 minus 3 1ங்களா. அப்போ 1 equal to 1 அந்த இதில் வந்துருமா. அப்போ 1, 4, 7 4ம் 7 ஈக்குவல் தான். ஏன்னா இங்கே 3யோட மல்டிபிள் 6 போயிட்டா மீதி 1 இருக்கும். இங்கே 3யோட மல்டிபிள்ஸ் 3 போயிட்டா மீதி 1 இருக்குது. இங்கே 1. அப்போ 1, 4, 7 இங்கே ஒரு 0, 3, 6, 7 3யோட இதில் 4 எலமெண்ட்ஸு, அதாவது மீதி 0 வர மாதிரி. அடுத்தது மீதி 1 வர மாதிரி 1, 4, 7 இது ஒரு 3 எலமெண்ட்ஸு. அடுத்தது மீதி 2 வர மாதிரி. இப்போ 2 இருக்குது. இங்கே 5ல் 3 போயிட்டா மீதி 2 வருங்களா. அப்போ 5. 8ல் 6 போயிட்டா மீதி 2வோட மல்டிபிள் 3யோட மல்டிபிள் 6 போயிட்டா மீதி 2 வருமா. அப்போ 2, 5, 8 அது 3 எலமெண்ட்ஸா. இப்போ நம்ம செட்டில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எப்படி சொல்லுவோம்னா, n ஸ்கொயர்லன்னு சொல்லுமா. இப்போ இது 4, இது 3, இது 3ங்களா. இப்போ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். 4 ஸ்கொயர்னா 4 × 4 16, 3 ஸ்கொயர்னா 3 × 3 + 9 ப்ளஸ் 3 ஸ்கொயர்னா 3 × 3 9. அப்போ 16 + 9 + 9 ஆட் பண்ணால் 34. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் n of r equal to 36ன்னு கொடுத்தாங்க. ஆனால் நம்மளுக்கு கண்டுபிடிச்சதில் என்ன வந்திருக்குன்னா, n of r வந்து 34. அப்போ not equal to 36. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ராங்கு. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்டு. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொன்னாங்க, R இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். நம்மளுக்கு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக என்ன தெரியணும், அது ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸிவாக இருக்கணும், அடுத்து சிமெட்ரிக்காக இருக்கணும், அதுக்கடுத்து டிரான்ஸ்விட்டிவாக இருக்கணும். இந்த 3ஐயும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லுவோமா. சரி, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷனுக்கு ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் பார்க்குமா. சரி, ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷிவான இதை செக் பண்ணுவோம். R இஸ் ரிஃப்ளெக்ஸிவ். ரிஃப்ளெக்ஸ்னு என்ன, சேம் எலமெண்ட் எடுத்துக்குவோம். அப்போ மாட்லஸ் x minus yனா x minus xனா 0ங்களா. அப்போ இது வந்து மல்டிபிள் ஆஃப் 3ல வந்துச்சுங்களா. அப்போ அது வந்து ரிஃப்ளெக்ஸிவ். சிமெட்ரிக் என்ன பண்ணுவோம், x minus y எடுத்துக்கிட்டு x, y எடுத்துக்கிட்டு y, x ப்ரூவ் பண்ணுமா. இப்போ நம்ம என்ன, மாட் x minus y வந்து மல்டிபிள் ஆஃப் 3ன்னு எடுத்துக்கிட்டா, இப்போ மாட்லஸ்க்குள்ளே இப்போ நம்ம ஒரு மைனஸை வெளியே எடுத்தால் இதில் என்ன வரும், -1
y மைனஸ் எக்ஸ்ன்னு வருமா? அப்போ இது மாடலஸ்குள்ளே இருக்குது, இதை மாடலஸ் y மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாமா? இது ட்ரூவாக இருந்தால் அப்போ கண்டிப்பாக இதுவும் ட்ரூவாக இருக்கும். அப்போ அது வந்து சிமெட்ரிக்காக இருக்கும். டிரான்சிட்டிவ்க்கு என்ன எழுதுவோம்? டிரான்சிட்டிவ் கண்டிஷன் என்ன? எக்ஸ் கமா ஒய், ஒய் கமா இஜெட்னு எடுத்துக்கிட்டு எக்ஸ் கமா இஜெட்னு ப்ரூவ் பண்ணோம்னா இங்கே டிரான்சிட்டிவ்க்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், ஒய் ஈக்குவல் டு இஜெட் மாடு 3ல எடுத்துக்கிட்டாங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு இஜெட் மாடு 3ன்னு எடுத்து வந்துச்சுன்னா நம்ம அதை டிரான்சிட்டிவ்னு சொல்லுவோங்களா? இப்போ சப்போஸ் நான் ஒரு மாடு 3 வர மாதிரி சம் எலமெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே 1 ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துக்கலாமா? சரி, இங்கே 4 ஈக்குவல் டு 7ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நம்ம இந்த கண்டிஷன் என்ன? மாட் எக்ஸ் மைனஸ் 4y ஈக்குவல் டு 3ன்னு வரணும். 3யோட மல்டிபிள்ஸில் வருங்களா? அப்போ இங்கே என்ன வந்திருக்கு? இங்கே எக்ஸுங்கிறது 1, ஒய்ங்கிறது 4, மாடு மைனஸ் 3னா ஈக்குவல் டு 3 அந்த மாதிரி இருக்குங்களா? அடுத்து இதில் மாட் ஒய் மைனஸ் 7 ஈக்குவல் டு 4 மைனஸ் 7னா மாட் மைனஸ் 3, அப்போ இது 3 வந்திருக்கு. இப்போ நம்ம எக்ஸுக்கும் இஜெட்டுக்கும் பார்க்கணும். இங்கே எக்ஸ் என்னென்ன? எக்ஸ் என்ன? 1, இஜெட் என்ன? 7, மைனஸ் 7 ஈக்குவல் டு மாடலஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 6. இதுவும் 3யோட மல்டிபிள்ஸில் தானே வருது. நம்ம என்ன டிரான்சிட்டிவ் கண்டிஷனை என்ன? எக்ஸ் காமா ஒய், ஒய் காமா இஜெட் அந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸ் காமா இஜெட்டு ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணோம். இப்போ நான் 1 ஈக்குவல் டு 4னா மல்டிபிள் ஆஃப் 3ல இருந்துச்சு. அதே 4 ஈக்குவல் டு 7 எடுத்தனா இதுவும் மல்டிபிள் ஆஃப் 3ல, அதாவது 4 மைனஸ் 7 ஈக்குவல் டு மாடு மைனஸ் 3ல வந்துச்சு. மாடில் மைனஸ் 3ல இருந்தாலும் 3ன்னு தான் சொல்லுவோம். இதுவும் மல்டிபிள் ஆஃப் 3ல வந்துச்சு. அப்போ எக்ஸ் என்ன எடுத்தோம்? 1 எடுத்தோம். இஜெட் வந்து 7 எடுத்தோமா? இங்கே அப்போ 1 மைனஸ் 7 ஈக்குவல் டு மாட் 1 மைனஸ் 7 ஈக்குவல் டு மாடு மைனஸ் 6 மாடுலஸில் அப்போ ப்ளஸ் 6ன்னு எழுதுவோமா? இதுவும் மல்டிபிள் ஆஃப் 3ல வந்துச்சுன்னா அப்போ நம்மளுக்கு என்ன ட்ரூ ஆச்சு? ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் ட்ரூ ஆச்சா? அப்போ அந்த ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவாக இருந்தால் ஒரு ரிலேஷனை, அந்த ரிலேஷன் நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லலாமா? அப்போ ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 என்ன கொடுத்துருந்தாங்க? ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷனுங்கிறது நம்மளுக்கு ட்ரூவாக இருக்குது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அப்போ இந்த கொஸ்டினுக்கு என்னென்னா ஏங்கிறது 0லேருந்து 9 வரைக்கும் கொடுத்துட்டு அந்த ரிலேஷன் எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் மாட் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் மல்டிபிள் ஆஃப் 3ன்னு சொல்லிட்டு அதனோட என் ஆஃப் ஆர்னா அந்த ரிலேஷனுக்குள்ளே எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 36ன்னு சொன்னாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 அது. ஸ்டேட்மெண்ட் 2 என்னென்னா ஆர் இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஆர் இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஆனால் நம்மளுக்கு என்ன ஆர் என்ன கிடச்சி? 34 கிடச்சி. நம்மளுக்கு 36ன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ நாட் ஈக்குவல் டு 36. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்டு. அடுத்தது ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஈக்குவலன்ஸ் ஆர் இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்டு. இதனோட ஆன்சர் என்னென்னா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். அதுதான் நம்மளுக்கு ஆன்சர்.